ஹாய்ங்க, என்னோட 4 வருஷ கனவுனே சொல்லலாம். அதாவது ஃபைனலி ஐ பாட் த PS5. ஸோ திஸ் இஸ் மை PS5 கண்ட்ரோல் 1 TB வெர்ஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850 dirhams வந்துச்சு. அதாவது நம்ம ஒரு காசுக்கு 40,000 வந்துச்சு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 4 வருஷ சேவிங்ஸ்னே சொல்லலாம். ஸோ மொத்தமாக இதில் போட்டேன். அது மட்டும் இந்த சின்ன ஸ்பேஸில் தான் நம்ம கேம் விளையாடி வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாங்க நம்ம இந்த இடத்த செட் பண்ணுவோம். ஃபைனலாக எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ PS5 கன்சோல் அண்ட் ஜாய்ஸ்டிக் அண்ட் 32 size inch 4K TV. ஸோ எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிட்டேன். சரி வாங்க இப்போது நம்ம கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட 2 கேம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பைடர்மேன், ஒன்று வந்து World War II கால் ஆஃப் டியூட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் PlayStation சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்கினது. இது வந்து நான் டிஸ்க்கு CD வாங்கி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2 கேமே விளாடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்பைடர்மேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வீடியோவுக்கெல்லாம் யாரும் ஆள் இல்லை. ஸோ எல்லாமே நானே தான் பார்க்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால் நிஜத்துலலாம் பண்ண முடியாததை ஸோ அந்த கேம்ஸில் வச்சு நம்ம கொஞ்சம் நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குயா கிராஃபிக்ஸு. நல்லா ஓப்பன் வேர்ல்டு மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஏதோ கால் வருது. அம்மா கால் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நான் அந்த யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் வேறு வாங்கியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எப்படி இருக்குது சவுண்ட் குவாலிட்டி அண்டு அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 வருது நம்ம ஒரு காசுக்கு. அதாவது துபாயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 165 dirhams கிட்டக்க வருது. 3000க்கு மேலே தான் வருது நம்ம ஒரு காசு கனெக்ட் பண்ணால். அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். வெப்பு இல்லாமல் காய்ஸ். இந்தாடா வாங்கிக்கடா, அண்டை போட்டு வைக்கிறியா? இந்தாடா வாங்கிக்கடா. இன்னும் R1 கேட்குது. ஓ நல்லா இருக்குங்க கிராஃபிக்ஸு. ஸோ பக்கத்தில் யாரும் இல்லாதனால நல்லா சத்தமாக பேசி நம்மளால் கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. சிக் 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 அழகாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. இவங்க வேறு இந்தாடா வாங்கிக்கங்கடா. ஸோ இவனுங்க வேறு வரானுங்க. ப்ளட்டு வேறு கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது, போட்டானுங்க கைஸ். ஓகே காய்ஸ், என்னோடய சின்ன கேம் ப்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் சும்மா வேறு லெவல் கைஸ். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துச்சு. இந்த PS5 வாங்கினதுக்கு செம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் PS4 வாங்குறத விட PS5 ஸ்லிம் எடிஷன் வாங்கிக்கோங்க. அதுவும் டிஸ்க் எடிஷன் வாங்கிக்கோங்க. டிஸ்க் எடிஷன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்ரு CD விளாண்டுக்கலாம். ப்ளஸ் டிஜிட்டல் ஆப்ஷன் உண்டு. ஸோ ரெண்டுமே விளாட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ PS வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக PS5 டிஸ்க் எடிஷன் வாங்கிக்கோங்க. என்னை கேட்டால் அதுதான் பெட்ரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் வந்து இன்டர்நெட் இல்லை. ஸோ நான் வந்து டிஸ்க் போட்டும் விளாட்றேன். ஸோ இந்த கால் ஆஃப் டியூட்டி World War II வந்து டிஸ்க் வெர்ஷன். நான் டிஸ்க்கும் வச்சுருக்கேன், டிஜிட்டலும் வச்சுருக்கேன். ரெண்டுமே வச்சுக்கோங்க. போத் ஆப்ஷன் யூஸ்ஃபுல் ஃபார் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கைஸ், அப்கமிங் vlogல ஸோ என்ன மாதிரி நம்ம கேம் வாங்கி விளையாடலாம், ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த vlogனால வந்து கண்டினியூஸாக போட முடியும். ஸோ இந்த கேம் ப்ளே இன்றைக்கி போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் கேம் ப்ளே நல்ல ஃபன்னாகவும் கிறிஸ்பாகவும் கொண்டு போகிற அளவுக்கு நான் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எனக்கு ஒரு ஃபாலோ அண்ட் லைக்கை தட்டி விட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.